வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கள், கோவைக்காயோட பூ பாருங்கள், நல்லா ஸ்டார் மாதிரியே ஒயிட்டாக நல்லா அடுக்கடுக்காக பூத்துருக்கு. பாருங்கள், பொக்கை மாதிரி தெரியுது. அப்படியேவும் பாருங்கள், கொடியில் அப்படியே கொத்து கொத்தாக பூத்துருக்கு. இங்கே அபரஞ்சிதா பாருங்கள், அடுக்கு அபரஞ்சிதா பூத்துருக்கு. ஊதா கலர் சங்குப்பூ, அடுக்கு சங்குப்பூ பூத்துருக்கு. பாருங்க, அதோட காய் ரேராக தான் காய் வரும். அதுக்காக நான் பூக்கிற பூவெல்லாம் அப்படியே விட்டுருதேன். 1-2 பூ தான் பூக்குது. காயும் அப்படி தான் ரேராக தான் வைக்குது. பாருங்கள், அழகான அபரஞ்சிதா, நல்லா ஒரு டார்க் கலரு அடுக்கு. ஒத்தைக்கையும் ஊதா கலர் இருக்குது. இதுக்கு அப்படியே கத்திரிப்பூ கலர் மாதிரி டார்க் கலராக இருக்குது. இது அபரஞ்சிதா அப்படியே பூத்துருக்கு. இது கோவைக்காய். காய் வரல, பூக்கள் தான் நிறையா, ஆண் பூக்கள் தான் வந்துட்டுருக்கு. ஆனால் அழகாக இருக்கிறதுனால இப்போ வீடியோ எடுக்கிறேன். நல்லா பூ பாருக்கு, கொத்து கொத்தாக பூத்துருக்கு. இன்னும் காய் வரல. இது இந்த சின்ன குட்டி குட்டி பூ. இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா பூனைக்காளியை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பூனைக்காளி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மூலிகையும் சேர்ந்தது தான். அவரைக்காய் மாதிரி இருக்கும். பாருங்கள், இது போன வருஷம் எங்கள் வீட்டில் போட்டு எடுத்த பூனைக்காளி. இப்போ ஊனதுக்காக எடுத்திருக்கேன். அதனால் உங்களுக்கு காட்டுவோன்ட்டு எடுத்திருக்கேன். இதுதான் பூனைக்காளியோட காய். அதில் வெள்ளை ரகம் ஒன்று இருக்குது, கருப்பு ரகம் ஒன்று இருக்குது. பாருங்கள், கருப்பாக பளபளன்னு பாசி மாதிரி இருக்குது. பாருங்கள், இது கருப்பு பூனைக்காளி, இது வெள்ளை கலர் பூனைக்காளி. பூனைக்காளி ரொம்ப சத்தானது. இதை அதிகமாக எடுக்கக்கூடாது, கொஞ்சமாக தான் எடுக்கணும். ஆண்களுக்கு ஆண்மையை தரும், பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகளையெல்லாம் நீக்கும், நிறையா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோயெல்லாம் போக்கும். உடம்புக்கு இப்போ நல்லா சத்தானது, பலமானது. இதை அப்படியே பாலில் போட்டு அவிச்சு அந்த தோலை எடுத்துட்டு பவுடர் பண்ணி கடைகளில், நாட்டு மருந்து கடைகளில் பூனைக்காளி பவுடர்னு விற்காங்க. நம்ம அதை பாலில் கலந்து கொடுத்தா உடல் பலம் பெறும். அப்படி இரத்த சோகையை நீக்கும். இப்படி இந்த பூனைக்காளியை வளர்த்து அனைவரும் பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங்.